வரும் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள பாஜக, அதிமுகவுடன் தற்போது பாமகவும் இணைந்துள்ளது. இதன் பின்னணியில் நிகழ்ந்தது என்ன? மேலும் எந்தெந்த கட்சிகள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணையும் பார்க்கலாம். திமுக ஆட்சியை எப்படியேனும் அகற்றியே தீர வேண்டும் என மீண்டும் பாஜகவுடன் கைகோர்த்தார் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி. பாஜகவும் இதே நோக்கத்துடன் தேசிய ஜனநாயக கூட்டணியை வலிமையாக கட்டமைக்க முயற்சிகள் எடுத்து வந்தன. இப்படி அதிமுகவும் பாஜகவும் மேற்கொண்ட கூட்டு முயற்சிகளின் எதிரொலியாக எடப்பாடி பழனிசாமியை திடீரென சந்தித்தார் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ். அதே வேகத்தில் அதிமுக பாஜக கூட்டணியில் இணைந்து தேர்தலை சந்திப்பதாக அன்புமணி ராமதாஸ் அறிவித்தார். தொண்டர்களின் விருப்பப்படியே அதிமுக கூட்டணியில் இணைந்ததாகவும் மக்கள் விரோத திமுக ஆட்சியை அகற்றுவதே தங்களது லட்சியம் எனவும் அவர் சூளுரைத்தார். வரும் தேர்தலில் 25 தொகுதிகளும் ஒரு ராஜ்யசபா சீட்டும் கேட்க அன்புமணி திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஆனால் பாமக இருதரப்பாக பிளவுபட்டுள்ளதால் அன்புமணிக்கு 17 அல்லது 18 தொகுதிகள் மட்டுமே ஒதுக்கீடு செய்ய அதிமுக தரப்பு முடிவு செய்துள்ளதா? அதேபோல ஒரு ராஜ்யசபா சீட் உறுதி என்றும் அது அன்புமணி அல்லது அவரது மனைவி சௌமியா இருவரில் ஒருவருக்கு வழங்கப்பட வாய்ப்பு உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. இதனிடையே பாமக தங்கள் கூட்டணியில் இணைந்ததை அதிகாரப்பூர்வமாக அறிவித்த அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி தொகுதி பங்கீடு பின்னர் அறிவிக்கப்படும் என இந்த யூகங்களுக்கெல்லாம் தற்காலிக முற்றுப்புள்ளி வைத்துள்ளார். இன்னொரு பக்கம் அன்புமணியுடன் கூட்டணி பேச்சு நடத்துவது சட்டவிரோதம் என சாடியுள்ள பாமக நிறுவனர் ராமதாஸ் கட்சி விதிப்படி தன்னுடன் மட்டுமே கூட்டணி குறித்து பேச வேண்டும் என அதிரடியாக அறிக்கை வெளியிட்டுள்ளார். இதனையடுத்து அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் பாமக நிறுவனர் ராமதாஸை சந்திக்கவிருப்பதாகவும் பாமகவின் இரு தரப்பையும் கூட்டணியில் சேர்க்க அதிமுக முயற்சி எடுத்து வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதேபோல முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் இருவரையும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைப்பதற்கான முயற்சிகளும் வேகமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. சமீபத்தில் நடைபெற்ற அமமுக பொதுக்குழுவில் பேசிய டிடிவி தினகரன், எதிரியை வீழ்த்த துரோகிகளுடன் கூட்டணி வைக்கலாம், நமக்கு லட்சியம்தான் முக்கியம் என்பதாக பேசியிருந்தார். அதன் அடிப்படையில் திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்ற ஒற்றை இலக்கில் உறுதியாக இருக்கும் ஓ பன்னீர்செல்வமும் டிடிவி தினகரனும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைவதையே விரும்புவதாக தெரிகிறது. இதற்கு எடப்பாடி பழனிசாமியும் சம்மதித்து விட்டதால் விரைவில் இதுகுறித்தும் நல்ல செய்தி வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த பரபரப்பான சூழலில் எடப்பாடி பழனிசாமியின் டெல்லி பயணம் இன்னும் முக்கியத்துவம் பெற்றுள்ளது. அதாவது டெல்லி பயணத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்கும் எடப்பாடி பழனிசாமி ஆளுநரை தொடர்ந்து திமுக அமைச்சர்களின் ஊழல் பட்டியலை அமித்ஷாவிடமும் ஒப்படைக்க உள்ளதாக சொல்லப்படுகிறது. ஒரு பக்கம் தேசிய ஜனநாயக கூட்டணியை வலுப்படுத்தும் அமித்ஷா, இன்னொரு பக்கம் ஊழல் அஸ்திரத்தை கையில் எடுத்து திமுகவை பலவீனப்படுத்தும் நடவடிக்கையிலும் இறங்கியுள்ளார். இதனிடையே தேசிய ஜனநாயக கூட்டணியில் தாவேக்காவையும் கொண்டு வர வேண்டும் என்ற பாஜகவின் திட்டம் பலிக்கவில்லை என கூறப்படுகிறது. விஜய்தான் முதல்வர் வேட்பாளர் என்பதில் தாவேக்கா உறுதியாக இருப்பதால் இது கைகூடாது என்றே தெரிகிறது. ஆனால் பறக்கும் மேடை பேச்சுகள், பரபரக்கும் செய்தியாளர் சந்திப்புகள், எடிட் செய்யாத முழுமையான பதிவுகள், எவ்வித இடையூறும் இல்லாத நேரலைகள், புதிய தலைமுறை டிஜிட்டலில் இருந்து புதிய படைப்பு PT Uncut.